எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான வணக்கங்கள்ப்பா. 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் தமிழ் மீடியம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்க கம்பல்சரி பாத்தீங்கன்னா நியூ வியூவரா இருக்கிறதுக்கு மேபி சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இருந்தீங்கன்னா மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் கொடுத்து விடுங்கள். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா எவ்வளவு மார்க்னா 60 மார்க் தான் நினைக்கிறேன். 50-60 மார்க் தான். ஓகேங்களா? அதில் பாருங்க கிட்டத்தட்ட எவ்வளோ ஃபஸ்ட்டு 10 மார்க் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் செப்ப ஓகேங்களா ரொம்ப 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 செப்பையாக தான் இருக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஓகேங்களா? அடுத்தது உடனே நம்ம 2 மார்க்குக்கு போயிடுறோம். ஓகேங்களா? 2 மார்க்கில் எவ்வளோ எழுத சொல்லியிருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 6ஆம் வகுப்பிலேயே 15 2 மார்க் கேட்கப்படுகிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இது முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்தது டிடிஎல்ப்பா. ஓகேங்களா? சரி வாங்க இப்போ நம்ம 2 மார்க்குக்கு போயிடலாம். 2 மார்க்கில் பொறுத்த வரைக்கும் 11லிருந்து 30 வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த 11லிருந்து 30 வரைக்கும் கேட்கப்பட்ட 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு 15 மார்க்காவது கம்பல்சரி எடுக்கணும். அந்த ஒரு ஸ்டேஜ் தான் பாஸ். ஓகேங்களா? எந்த ஒரு சூழ்நிலையில தான் 11 பாருங்க, காந்த துருவங்களை ஈர்க்கும் மற்றும் விலக்கும் தன்மை குறித்து எழுதுக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2 கொஸ்டின். அடுத்தது சரியா தவறா 13ல் 2 கேட்டுட்டு அதுக்கு 2 மார்க் கொடுத்துருக்குறாங்க. 14க்கு பொருந்தாததை வட்டமிட்டு காரணம் கூறுக அப்படின்னு கூறியிருக்கிறாங்க. எதுன்னு ரவுண்ட் பண்ணிடுங்க அந்த சென்டென்ஸில் நீங்கள் எழுதிட்டு அதுக்கு காரணம் கீழே ஒரு 2 லைன் எழுதுங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 15 ஏதேனும் 4 நீர் மூலக்கூறுகளை பட்டியலிடுக அப்படின்னு கொடுத்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. 16வது ஆர்டிக் மற்றும் அண்டார்டிக் பகுதியில் உள்ள நீர்வாழ் விலங்குகள் எவ்வாறு உயிர் வாழ்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 17 பார்த்தீங்கன்னா ஒப்புமை தருக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 18வது நிரப்புக. 19வது 2 மார்க் கனிம உரங்களுக்கு உதாரணம் தருக அப்படின்னு. 20வது ஜிப்சத்தின் ஓகேங்களா ஜிப்சம் அதோடைய யூசஸ் கேட்டிருக்கிறாங்க. 21 சரியா தவறா. 22 2 மார்க் சூழ்நிலை மண்டலத்தில் இரு வகைகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 23 திட கழிவுகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. 24வது மாசுபடுத்திகள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 25வது சரியான வரிசையில் எழுதி உணவுச் சங்கிலியை உருவாக்குக அப்படின்னு உணவுச் சங்கிலி வாட் இஸ் உணவுச் சங்கிலி ஃபுட் செயின் பார்த்தீங்கன்னா எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க வேற என்ன கொடுத்துருக்குறாங்கப்பா, மருத்துவ தாவரங்கள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 27 வன்கட்டை மென்கட்டை என்ன வேறுபடுத்துக எக்ஸ்பான்ஷன் டிஃபரன்ஷியேட் கேட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அடுத்தது நிரப்புகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மார்க் பார்த்தீங்கன்னா வரும் போல. அடுத்தது பொறுத்துக 29. 30வது கட்டற்ற மற்றும் திறந்த மூல மென்பொருட்கள் என்றால் என்ன 2 எக்ஸாம்பிள்ஸ் தருக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அடுத்தது டீட்டெயில்ஸ்ப்பா. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் எத்தனை டீட்டெயில் மொத்தம் 6 டீட்டெயில் கொடுத்துட்டு அதில் 4 டீட்டெயில் எழுத சொல்லியிருக்கிறாங்க. 31 நிரப்புக. ஓகேங்களா? காந்தத்தால் எப்படி சொல்றது ஈர்க்கப்படும் பொருட்கள், காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருட்கள் அப்படின்னு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அடுத்ததா 32வது குடிநீர் என்பது யாது, அதன் பண்புகளை பட்டியலிடுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ குடிநீர் என்பது தாங்க அத்தியாவசியம். ஓகேங்களா? ஓனா எழுதுனீங்களா 5 மார்க் பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும் சில குட்டீஸ். அடுத்தது பொறுத்துக. அட்டா 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 6ஆம் வகுப்பு மாணவர்களே, அறிவியல் மாணவர்களே, தமிழ் மீடியம் மாணவர்களே ரொம்ப ரொம்ப ஈஸியாக எழுதலாம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது 34 நீர் மாசுபாட்டை நாம் எவ்வாறு குறைக்கலாம், அதாவது வாட்டர்ல பொல்யூஷன் ஏற்படுதுல, ஸோ அதை நம்ம என்னென்னலாம் பண்ணி குறைக்கலாம், இது ஓனாவே எழுதி விடுங்கப்பா. மார்க் அசால்ட்டா கிடைக்கும். அடுத்தது 35 திடக்கழிவு மேலாண்மை கோபுரம் படம் வரைக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 36 உணவு தாவரங்கள் என்றால் என்ன, எவையேனும் 5 தாவரங்களையும் அவற்றை எந்த பகுதியை நாம் உணர்ந்துகிறோம், அதாவது சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கொஞ்சம் ஜர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ 6 டீட்டெயிலில் எனக்கு தெரிஞ்சு 4 டீட்டெயில், நான் 5 டீட்டெயில் கூட எழுதலாம். அந்த அளவுக்கு எல்லாமே ஈஸியான டீட்டெயிலாக தான் இருக்கும் போல தெரியுது. அடுத்தது 2 மார்க்கு
15 2 மார்க் வந்து எழுதணும். ஸோ அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். 1 மார்க்கு எவ்வளோ இருக்குது? 10 1 மார்க் இருக்குது. அவ்வளோதான், 60 மார்க் செல்லக்குட்டீஸ். ஓகேங்களா? ஸோ நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.